Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் வித் ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் சர்ச் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் மினிமேக்ஸ் அல்காரிதம் பார்த்துருப்போம். மினிமேக்ஸ் அல்காரிதம் சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் எது மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு டெப்த் வைஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம். அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக எடுத்துக்குது. பிகாஸ் ஒவ்வொரு நோடையும் எல்லா நோடையும் கம்பல்சரி செக் பண்ணுறதுனால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்த டெக்னிக் தான் இந்த ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் சர்ச் அப்படின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் சர்ச் அப்படின்றது மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் மினிமேக்ஸ் அல்காரிதம்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஓகேவா, மினிமேக்ஸ் அல்காரிதம்லேருந்து ஆப்டிமைஸ்டாக வருது, ஏன்னா பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது. ஓகே, ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் ப்ராசஸ் வந்து கட்டிங் டவுன், அதாவது யூஸ்லெஸ் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரூனிங் அப்படின்னு சொல்வோம். நமக்கு எந்த பாத் வந்து தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிஷனுக்கு மற்ற இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுறத ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்ல கொண்டு வரோம். ஓகே, ஆல்ஃபா அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி ஆல்ஃபா போடுறதுக்கான இது தெரியும். ஓகேவா, ஆல்ஃபான்றது இந்த சிம்பிள், பீட்டான்றது இந்த சிம்பிள். ஆல்ஃபா வேல்யூ இனிஷியல் வேல்யூ எப்பவும் போல மைனஸ் இன்ஃபினிட்டிவ் தான், பீட்டா வேல்யூ பிளஸ் இன்ஃபினிட்டிவ் தான். ஓகேவா, மேக்ஸ் பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூவை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க, பீட்டா வேல்யூவை வந்து மினிமம் பிளேயர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிருவாங்க. இதுக்கு முக்கியமான கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா லெஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டாவா இருக்கணும் கண்டிஷன். ஓகேவா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம வந்து ட்ரீயை வந்து ஃபில் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஏபிசிடி நம்ம ட்ரீ எடுத்துக்கிட்டோம். இந்த டிஎஃப்எஸ் மெத்தடில் நம்ம இது பண்ண போகிறோம். முதல்ல எடுத்தோடனே மேக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து மின்னு மேக்ஸ், அடுத்து டெர்மினலோட இங்கே வந்து மேக்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா, மின்னுனா பீட்டா. அங்கே வந்து நம்ம மினிமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா போடுவோம். எதுக்குன்னா மேக்ஸுக்கு, மின்னுக்கு வெறும் ஆல்ஃபா போடுவோம். எப்பவும் போல டெர்மினல் நோடில் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்டெப் 1 வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப முதல்ல இவங்க ரெண்டு பேரில் பார்க்கணும். இந்த ரோ நமக்கு மேக்ஸிமம் தான். இவங்க ரெண்டு பேரில் யார் மேக்ஸிமம்னு பார்க்கணும். 1,2ல மேக்ஸிமம் பார்த்தோன்னா எனக்கு 2 தான். ஸோ நான் ஆல்ஃபா வந்து மேக்ஸிமம் 2 வந்து நான் ரெனிவல் பண்ணிக்கிறேன், பீட்டா வந்து ஆல்ஃபா. அடுத்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐட்ரேட்டிவ், இங்கே பேக் ட்ராக்கிங் அடிக்குது. பிக்கு செக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதில் எது சின்னதோ அதை தான் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து அடுத்து பிக்கு போகுது. பிக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும். பிக்கு டெஸ்ட் பண்ணுறப்ப பாருங்க என்கிட்ட 2ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ 2ன்ற வேல்யூ தான் எனக்கு இதுலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சின்னதாக இருக்கனால நான் பீட்டாவுக்கு வந்து 2 இப்போ அசைன் பண்ணிடுறேன். ஆல்ஃபா வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருக்கு. ஓகேவா, இப்போ ஸ்டெப் 3 பார்க்கணும். ஸ்டெப் 3ல வந்து எனக்கு வந்து பிக்கு ஒரு பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ஸோ நான் அந்த பிரான்ச்சுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. இங்கே ஏன்னா நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறேன், பிரெத் ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொன்றையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஇக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப இங்கே பாருங்களேன், எனக்கு ஆல்ரெடி ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும் தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். பீட்டாவோட வேல்யூ 2ன்னு இருக்கு. ஸோ எனக்கு கண்டிஷன் தெரியும் ஆல்ஃபா எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டாவாக இருந்தால் நான் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணணுன்ற நீட் இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜேவை பார்க்குறேன். ஜேவை பார்க்குறப்ப எனக்கு 5 இருக்கு. ஓகேவா, 5 கிரேட்டர் தென் 2 டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 5 கிரேட்டர் தென் 2 இருக்கு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 5ன்னு அப்டேட் பண்ணிடணும். நான் இப்போ 7 வந்து நெக்ஸ்ட் கேவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எனக்கு அது NF. ஸோ நான் வந்து கேவை வந்து ப்ரூனிங் பண்ணிடுறேன், அதாவது கட் டவுன் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆல்ஃபா ஈக்குவல் டு 5, பீட்டா ஈக்குவல் டு 2ன்னு எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 பார்க்குறோம். ஸ்டெப் 4 என்ன பண்ணணும் அப்படின்னா டிராவல்ஸ் பண்ணி பிக்கு போகிறோம். பிக்கு போகிறப்ப பீட்டா ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் தான் இருக்குது. இது எந்த சேஞ்சஸுமே இல்லை, பிகாஸ் 5 கிரேட்டர் தென் 2 இருக்கிறனால நமக்கு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணலை. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ எனக்கு இங்கே மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2ன்னு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏக்கு போகணும். ஏக்கு பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதில் எது பெருசோ நான் மேக்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 பெரிய வேல்யூ இருக்குது. ஸோ நான் 2 வந்து ஆல்ஃபாக்கு எடுத்துக்கிறேன், பீட்டா இன்ஃபினிட்டிவ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து அதோடைய பிரான்ச் வந்து டெப்த்தில் பார்த்தோம் அப்படின்னா சி இருக்கு. ஸோ நான் சிக்கு போகிறேன் டெப்த்துக்கு. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் அதோடைய லெஃப்ட் பார்க்குறேன். ஓகேவா, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். அடுத்து லெஃப்ட் பார்க்குறேன் அப்படின்னா டிஎஃப்எஸ்ல என்ன ஆகுது, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இருக்கு, அதை தான் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து உனக்கு ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டெப்பில் நான் இந்த லெவலில் என்ன கண்டுபிடிக்கணும், இதுதான் டெர்மினல் நோட்னா டெர்மினல் நோட்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூவை தான் நான் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1. ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இது 1 நான் செக் பண்ணுறேன். ஆமாம், 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான். ஸோ நோ ப்ராப்ளம். நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து ட்ராவல்ஸ் பண்ணி மேலே போகலாம். ஓகேவா, ட்ராவல்ஸ் பண்ணி மேலே போயிட்டு நான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நான் ப்ரூன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ
அதுக்கப்புறம் நான் இருக்க பிரான்ச்சஸ்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நான் இந்த பிரான்ச்சஸ் வரையும் நான் மார்க் பண்ணால் போதும். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ரிட்டர்ன் ஆயிடுறேன். ஸோ ஃபைனலாக என்னுடைய ட்ரீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. இவ்வளோ தான் ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பேஸாக வாங்க. டெர்மினல் நோட்லேருந்து பார்க்குறப்ப மட்டும் தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரணும். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப எந்த இடத்துல வந்து எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சை பார்க்க தேவையில்ல. இதுதான் ப்ரூனிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் அப்படின்றது இந்த கான்செப்ட் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளியராக பாருங்கள். ஸ்லோ பண்ணி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.